ஹலோ வைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரு வக்ரம், சாதாரண குரு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குரு வக்ரம் எந்தெந்த ராசிக்கு ஃபேவராக இருக்கும், எந்தெந்த ராசிக்கு அது உபயோகம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு வக்ரம் ஜென்ரலாகவே மகர ராசி, கும்ப ராசி, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா இந்தந்த ராசிக்கு கண்டிப்பாக நன்மையை செய்யும். சாதாரண குரு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரெண்ட்லி ஹவுஸுக்கு தான் நன்மையை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம், மீனம், தனுசு, விருச்சகம், சிம்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். ஸோ இந்தந்த ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு நன்மை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த குரு ஒரு உபயோகம் இல்லாத ஒரு கிரகமாக தான் இருக்கும். ஏன்னா குரு வக்ரம் பெற்றிருக்கு. நார்மலா இருக்கிற குரு கண்டிப்பா ஃபேவர் பண்ணும். பட் வக்ரம் பெற்ற குரு ஃப்ரெண்ட்லி ஹவுஸுக்கு ஃபேவர் பண்ணாது, அதோட எதிரி ஹவுஸுக்கு தான் ஃபேவர் பண்ணும் வக்ரம் பெற்ற குரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மகர ராசி, துலா லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா வக்ரம் பெற்ற குரு கண்டிப்பா உங்களுக்கு 100% நன்மையை கொடுக்கும். இப்போ இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னம், துலா ராசி அப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதுல உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தாலும் சரி, சாதாரணமாக குரு இருந்தாலும் சரி, 50% தான் நல்லது பண்ணும், 50% கெடுதல் பண்ணும் உங்க வாழ்க்கையில. இது ஒரு விதமான குருவோட சுபாவங்கள். வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னாலே இது பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போறதுனால என்ன ஆகும், தன்னோட பவரை இழந்து எதிர்மறையா வேலை செய்யும். அதுதான் அதோட கான்செப்ட். அது குருவா இருந்தாலும் சரி, சுக்கிரனா இருந்தாலும் சரி, புதனா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, எதிர்மறை கான்செப்ட். வக்கரம் பெற்ற சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துக்கு ஃபேவரா இருக்கும், சிம்மத்துக்கு ஃபேவரா இருக்கும், விருச்சகத்துக்கு ஃபேவரா இருக்கும். ஆனா அதே இது உங்களுக்கு துலா ராசியிலோ மகர ராசியிலோ வக்கரம் பெற்ற சனி இருந்ததுன்னா நிச்சயமா சொல்றேன், அது ஒரு ஜாதகத்தை போட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு போட்டு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை போட்டு தள்ளும் வக்கரம் பெற்ற சனி. ரொம்ப அது ஒரு பேர்டனா இருக்கும். இப்ப நம்ம இந்த குரு மறைவு ஸ்தானங்கள் நம்ம பத்தி பார்ப்போம். ஜென்ரலா குருவோட மறைவு ஸ்தானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 3, 6, 8, 12 அப்படிங்கிற ஜாதகத்துல சொல்லுவோம். கால் மறைவு, அரை மறைவு, முக்கால் மறைவு, முழு மறைவு, இதுதான் ஆக்சுவலி மறைவு ஸ்தானங்கள். 3, 6 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ கேட்டகரின்னு சொல்லலாம். லோ அண்ட் மீடியம் கேட்டகரியில குரு மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 8, 12 பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து முக்கால்லேருந்து முழு மறைவு. 8, 12 முக்கால் மறைவு, 12 டோட்டலா அவுட். ஆனா குரு 12ல இருக்கும்போது லக்னத்துல இருந்து 12ஆம் பாவத்துல குரு இருந்தா அது முழு மறைவுன்னு சொல்லுவோம். ஜென்ரலா அந்த குரு மறையக்கூடாது. குரு மறைஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப தொல்லையா ஆகும். இது வாழ்க்கையில ஒரு சில பேர் அனுபவப்பட்டிருக்காங்க. நான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். குரு மட்டும் ஒரு ஜாதகத்துல 12ல மறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப தொல்லையில அவஸ்தைப்படுவான். இது கண்கூடாத காட்சியை நான் பார்த்திருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சுப கிரகம் மறைஞ்சாலே ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது, கல்யாண வாழ்க்கை ஒழுங்கா இருக்காது, தொழில்ல ஒரு அவமானம் ஏற்படும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை லாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு கிரகம் இருக்கு, சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரன் உங்க ஜாதகத்தை ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மனோதைரியம் பயங்கரமா இருக்கும். எவ்வளவுதான் கவலைகள் வந்தாலும் இதெல்லாம் ஒரு கவலையா அப்படிங்கிற அந்த ஒரு மனோதைரியம் இருக்கும். அது சந்திரனால மட்டும் முடியும். அதுவும் ஒரு சில பேருக்கு நான் பார்த்திருக்கேன். நான் சந்திரன் அவ்வளவு சூப்பரா இருக்கும், ஆனா குரு மறைஞ்சிருக்கும். எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் அது ஒரு மைண்ட்ல அவங்க ஏத்திக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ ஜென்ரலா குரு 12ல டோட்டல் மறைவு. அது இருந்தா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது, ஃபேமிலியில ஒரு பெரிய மரியாதை இருக்காது, ஒர்க் கல்ச்சர்ல ரொம்ப அவமானம் ஏற்படும். அந்த மறைந்த குரு, இன்னொரு கான்செப்ட் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. மறைந்த குருவுக்கு தசை நடக்கும்போது, குரு தசை நடக்கும்போது, உங்க ஜாதகத்துல குரு மறைஞ்சிருக்கு, குரு தசை நடக்கும்போது, குரு புக்தி நடக்கும்போது என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. குரு தசை குரு பக்தி நடக்கும்போது அதோட வீரியம் ரொம்ப அதிகமாயிடும். நார்மலாவே குரு மறைஞ்சாலே தொல்லை,
அதோட திசைகள் நடக்கும்போது, புக்தி நடக்கும்போது இன்னும் அதிகமான தொல்லைகள் வரும். இதெல்லாம் ஒரு விதமான கான்செப்ட் ஹாரோஸ்கோப்ல. அதே மாதிரி சனியோட வக்கரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒருத்தனை வேலையை பிழிஞ்செடுத்துரும் போட்டு, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஆனா அதுக்கு உண்டான ரிவார்ட்ஸும் கொடுக்கும். உங்களால அந்த ஏற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். வக்கரம் பெற்ற சனிக்கு அவ்வளவு பேர்டன் இருக்கும். ஒருத்தனை பிடிச்சி வேலையை வாங்கி, சாதாரண சனியே கொஞ்சம் தொல்லை தான், அதுலேயே வக்கரம் பெற்ற சனி இன்னும் தொல்லை, அவ்வளோ பேர்டன் இருக்கும் வாழ்க்கையில. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இது குருவோட வக்கரத்தை பத்தி சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சுக்கரனோட வக்கரம், புதனோட வக்கரம், அப்புறம் சனியோட வக்கரம் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்